இந்த ஒரு காணொலியில் நம்ம யூடியூப்ல வந்து ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு காலத்துல யூடியூப்னாலே லாங் வீடியோன்னு போய்கிட்டு இருந்த ட்ரெண்ட்ல இருந்து மாத்தி வந்ததுதான் ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஓடிக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு சுருக்கமா சொல்ல வேண்டிய கதைகளோ சரி தகவல்களோ சரி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லாங் கண்டென்ட் மேக் பண்ண முடியலனா கூட சின்னதா ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் கருத்துக்களை சொல்ல வந்தாலும் அவங்க கருத்துக்கள் பெருசா இருந்தாலும் கூட ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கக்கூடிய கன்சென்ட்ஸ்னால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னென்ன தகவல் சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய தகவல் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா ஸ்பீடா ஓடுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் கண்டிஷன்ஸ் அப்ளைக்கு எப்படி சொல்லுவாங்களோ அந்த வேகத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளே பார்த்தோம் அப்படின்னா சில வீடியோகளோட தகவல்களை குறுகமா சொல்லணும், ஆனா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், லென்த்தா பேசிட்டு வேகமா சொல்ற மாதிரி கடகடன்னு சுருக்கி ஊட்டி இருப்போம். இதனாலேயே பார்த்தோம்னா கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கவும் செஞ்சிருக்காது, என்ன இவ்வளவு வேகமா போகுதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு கன்ஸ்டன்டை புரிஞ்சுக்கிட்ட யூடியூப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட்ஸோட டியூரேஷனா கூட்டியிருக்காங்க. என்னப்பா ஷார்ட்ஸோட டியூரேஷன் எவ்வளவு கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 செகண்ட்ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 180 செகண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 3 நிமிஷம் வரைக்கும் பார்த்தா அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு முறை எப்போது நடவடிக்கைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 15, 2024 இருந்து எஃபெக்டிவ் ஆகிருக்கு. அக்டோபர் 15, 2024 பிறகு நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய 3 நிமிஷம் வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்ஸா கன்சிடர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 15க்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ, அதாவது 3 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா என்ன கணக்குக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் தெளிவு கொடுத்துருக்காங்க. 15 அக்டோபருக்கு முன்னாடி நீங்க 3 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது லாங் வீடியோ ஃபார்மேட்டா தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கும். அக்டோபர் 15க்கு அப்புறம் நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோவா கன்சிடர் பண்ணுவோம். Information is wealth. அப்ப இந்த வீடியோவோட மானிட்டரைசேஷன்ஸ் எப்படி இப்படிமான்னு கேட்டோம்னா காசு காசு கொடு காசு 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 கொடு காசு காசு கொடு காசு. அக்டோபர் 15க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா லாங் வீடியோக்கு என்ன மாதிரியான மானிட்டரைசேஷன் ஏற்படுமோ அதே மானிட்டரைசேஷன் தான் அதுக்கு ஏற்படும். அக்டோபர் 15க்கு அப்புறம் அதே 3 நிமிஷம் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி மானிட்டரைசேஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் அமௌண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கும் மானிட்டரைசேஷன் ஆகும். இதை தவிர்த்து மற்ற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மானிட்டரைசேஷன் பத்தியும் சரி, ஏன்னா காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இது எல்லாமே ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அதே ரூல் தான் செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன 3 நிமிஷம் வீடியோ ஆக்கிட்டாங்க, மனசுல இருக்கதான் திறந்து பேச வேண்டியதுதான்.